என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயத்தில் சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். நான் 2013 பாஜகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தேன். எதற்காக சேர்ந்தேன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பொழுது அவர் தான் பிரதமராக வரப்போகிறாரு, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு நிறைய ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு பயங்கர கிரேஸ் ஒன்று இருந்தது. அதை பார்த்து எனக்கு பிடித்து நான் பாஜகவில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் பெருசாக யூத் அப்படின்னு யாரும் இன்ஃப்ளோ அப்படின்னு அந்த பார்ட்டியில் யூத் இல்லை. ஆனால் நான் அப்போ நான் இணையும் போதே ஒரு 200 பேரோட இணைஞ்சேன். 2013 இப்போ வரைக்கும் கமிட்டட் காரியகர்த்தாவாக, கமிட்டட் ஆஃபீஸ் பேரராக நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணிகளுமே நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு எனக்கு முதல் டாஸ்க், இது முன்னாடி எந்த கட்சியும் இல்லாத ஒரு புதிய ஒரு பிரிவை உருவாக்கி, விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குற மாதிரி என் கையில் கொடுத்தாங்க. அதை எந்த அளவுக்கு என்னால் சரியாக செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ, ஒரு அருமையான ஒரு டீமை நான் உருவாக்கி, என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு டீம் உருவாக்கி, நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களை, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸை பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து அது சிறப்பாக பண்ணேன். அது நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து திமுக எப்பொழுதும் பிஜேபியை பார்த்து காப்பி அடிச்சதை எனக்கு தெரியல. ஆனால் இந்த விளையாட்டு மேம்பாட்டு பிரிவை நாங்களும் உருவாக்குவோம், இது மிகப்பெரிய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுன்னு ஆரம்பித்து அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு எம்பிக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோடி கபடி லீக் இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயரில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் லீக்னா அதுதான். சுமார் 60,000 பிளேயர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே போல பல நிகழ்ச்சிகள், என் மண் என் மக்கள் யாத்திரை, உங்களுக்கு தெரியும், அதனுடைய நேம் செலெக்ஷன்ல இருந்து அது முடிகிற வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலில், அண்ணாமலை அவர்களுடைய ஆலோசனையில் நம்ம மிக சிறப்பாக அதை செஞ்சு முடித்தோம். அந்த யாத்திரை தான் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு குக்கிராமத்தில் கூட கொண்டு போய் சேர்த்தது. அதுபோல் பல நிகழ்ச்சிகள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 22 நாள் சிறையில், ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. எனக்கு அப்பா சின்ன வயசுல இல்லை, நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சின்ன வயசுல இறந்துட்டார் அவர் எனக்கு. ஸோ எங்கள் அம்மா, நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கணும் வீட்டில். அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 22 நாட்கள் நான் சிறையில் இருந்திருக்கேன். சாதாரண இது கிடையாது. பிரதமருக்காக கேஸ் வாங்கியிருக்கேன், பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி என்னை ஜெயிலில் போட்டிருக்காங்க. கட்சி கொடிக்காக, கட்சி கொடியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நடத்தும் போது ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். அது போல நிறைய கேஸுகள் கட்சிக்காக வாங்கியிருக்கேன். கட்சி கேஸு தவிர என் மேலே எந்த ஒரு கேஸோ, ஒரு சின்ன சம்மன் கூட என் மேலே கிடையாது. அது வெளிப்படையாக இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ். அது போல கட்சிக்காக நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சில வேதனைகள், கடந்த ஒரு வருடமாக கட்சியில் நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். முதல்ல எடுத்தீங்கன்னா, இந்த கட்சி, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க நின்னாங்க, எலெக்ஷனில் நின்னாங்க, தோத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு கவர்னர் பதவியை கொடுத்தாங்க, அவங்க உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணி. அப்போ பார்ட்டி 3% தான். பிறகு வந்த திரு முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவரும் எலெக்ஷனில் நின்னார், தோத்தார். அவருக்கும் ராஜ்யசபா கொடுத்து அவரோட உழைப்பை அங்கீகாரப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சராக்குறாங்க. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது கட்சி. அவர் உழைத்தாரு, கடுமையாக உழைச்சாரு. 3%லேருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. ஆனால் ஒரு இதுதான் செல்ஃபிஷ். ஒரு அலைன்ஸுக்காக
ஓவர் நைட்டில் 1 hourல ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாற்றி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவில் இருக்கு அப்படின்னா மிக வேதனையா இருக்கு. 3% வச்சிருங்க உங்களுக்கெல்லாம் நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்க. 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு யங் பிளட், ஒரு எனர்ஜெட்டிக் பிளட், ஒரு நாலேஜபிள் பர்சன் வர்றது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள்ல நாங்க திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அங்க ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்கு, அங்க ஒரு குடும்பம் கட்டுப்பாடுல ஒரு கட்சி இருக்குன்னா இங்க அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோல்ல தான் இந்த கட்சி இருக்கு. அவங்களே தான் நிக்கணும். தோத்தாலும் பரவாயில்லை, திரும்பி திரும்பி அவங்களே தான் நிக்கணும். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், ஒரு தொண்டருக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தொண்டன் தான். இந்த உழைக்கிறாங்கல்ல, சொந்த காசு போட்டு கட்சி மீட்டிங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களோட உழைப்பை இந்த கட்சிக்கு கொடுக்குறாங்கல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்காக அந்த போராட்டம்னா வராங்க, மாநாடுனா வராங்க, பொதுக்கூட்டம்னா வராங்க, எத்தனை நிகழ்ச்சிங்க, பிரதமர் வராருன்னா வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி என்ன பண்ணிருக்குன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புறேன். இது நீங்க சரி செஞ்சுக்கணும். அதே போல எலெக்ஷன்ல நிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு ரெண்டாவது வச்சுக்கிட்டாலும், தோத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கே திருப்பி 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 சீட்டு கொடுக்கறது, ஏன் வாங்குறது என்ன? அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இங்க வருது. நிற்கக்கூடியவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய லாபம் இருக்கு. தொடர்ந்து தோத்தாலும் நான் தான் நிற்பேன் அப்படின்றது, அப்ப ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி ஒரு லாபத்தை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்றது நான் உறுதியா நம்புறேன். சிஸ்டம்ல இருந்திருக்கேன் நான். எங்களுக்கு மோடி அவர்கள் இப்போ இல்லை, எப்பவுமே சாகர வரைக்கும் எங்களுக்கு பிடிக்கும். ஆனா கட்சிக்கு தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழர்களுடைய எண்ணம் சிந்தனை புரிஞ்சுக்க முடியல. நான் பிறப்பால் ஒரு தெலுங்கனா இருந்தாலும் பை ஐடென்டிட்டி ஐ எம் எ தமிழியன், ப்ரவுட் தமிழியன். ஐ ஸ்டாண்ட் ஃபார் தமிழ் ரைட்ஸ். தமிழர்களுக்காக நான் நிற்பேன். இது என்னுடைய கடமை. அது போல இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் 2 நாள்ல நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அதே போல வருங்காலம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள், திரு விஜய் அவர்கள், இப்படிதான் போட்டி இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாருமே இரலவெண்டா மாறிடுவீங்க. இவங்க 2 பேர் நடுவுல தான் போட்டியே இருக்கும். இவங்க 2 பேர் நடுவுல தான் காம்படிஷனே இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இயக்கம் தமிழர்கள் நடுவுல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. நான் என்னைக்கு அதில் இணைஞ்சிக்க போறேன், அதில் என்னைக்கு நான் அண்ணாமலை அவர்களுடைய நான் சேர்ந்துக்க போறேன்றதெல்லாம் நான் பிறகு சொல்றேன். மிக முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது, கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு நல்லது செய்யணும். எங்கேயாவது ஒருத்தர் சொல்றாங்க, இந்த கட்சியை விட்டுட்டு போறவங்க எல்லாருமே சுயநலவாதிகள். மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறாங்கன்னா அது எப்படி சுயநலமா இருக்கும்? நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அடிப்படையில் நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய தன்மானத்தை நம்ம காப்பாற்றணும். அந்த தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய செயல் கூட செய்ய முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக பாஜக இருக்கின்றது தான் எனக்கு மிக வேதனையா இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். குப்புசாமி அண்ணாமலை என்னும் நான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நான் கேட்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உறுதியாக சொல்கின்றேன், வருங்காலத்தில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக வருவார். நன்றி, வணக்கம்.